ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உளுந்தம்பருப்பு சட்னி தாங்க. நான் கருப்பு உளுந்து வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த உளுந்தில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. எலும்பை வலுவாக்கும், உடம்பை பலப்படுத்தும், அப்புறம் இரும்பு சத்து, கால்சியம் சத்து, அப்புறம் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, குறுக்கு வலி இது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு இந்த உளுந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல மிளகாயை வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கப்புறம் போட்டோன்னா மிளகாயை கருகி போயிடும். அதனால் முதல்ல நம்ம மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமான வத்தல், அதனால் எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ வத்தல் வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் உரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இதே எண்ணெயிலே நம்ம உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம். நான் தோல் உளுந்து, உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 125 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இதே எண்ணெயில் நான் வெங்காயம், பூண்டு எல்லாம் வதக்க போகிறேன். உங்களுக்கு இது போல் அரைச்சி எடுக்க தெரியலனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் உளுந்தை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு உளுந்து நல்லா பொன்னிறமாக நல்லா மணம் வர அளவுக்கு வறுந்து வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட நீங்கள் தக்காளி சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். நான் புளி மட்டும் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து கொட்டி நம்ம ஆற விட்டுறலாம். காரத்துக்காக மிளகாய் வத்தல், புளி, டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு வச்சுருக்கேன். உளுந்து மெயின் இது பார்த்திங்கன்னா உளுந்து தான். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். நான் இதை இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன். தோசைக்கும் சாப்பிட்லாம். சூடான சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை விட அதிகமாக கால் வலிக்குது, கை கால் குடைச்சலாக இருக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா அவங்களோட இந்த வெயிட்டான பை தூக்குறது, உட்காந்தே வேலை பார்க்குறது, படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி அவங்களோட வேலை முறையே மாறி போயிடுச்சு. அதனால் நிறைய கை கால் வலி பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சட்னியை தினமும் ஒரு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அரைச்சி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம ஆற வச்சா உளுந்து, வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதவே தண்ணி ஊற்றாமல் முதல்ல இது போல் நல்லா கொஞ்சம் குறப்பாக நல்லா பொடிச்சிட்டு வந்துடுங்க. இப்போ மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா பொடிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா? இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் திக்காக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப மாவாக அரைக்காதீங்க. இது போல் அரைச்சிங்கன்னா தான் அந்த சாப்பாடு உளுந்தோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தண்ணி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கலந்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்க போகிறேன். ஏன்னா இட்லிக்கு சாப்பிட போகிறேன் இல்லையா? அதனால் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உப்பு பத்தலைன்னா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் தாளிப்பு கொடுக்க போகிறேன். இந்த சட்னிக்கு லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு அந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதே மாதிரி 2 வத்தலும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வத்தல், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதங்கி அந்த சட்னி மேலே கொட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. வத்தலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் கலந்து விட்டுருங்க. நம்ம சட்னியை அரைச்சி தாளித்து ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம வேக வச்ச இட்லியுமே நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பஞ்சு போல் மல்லிகைப்பூ மாதிரி இட்லியுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கின்ற வீடியோவுமே ரெசிபி வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி நிறைய சட்னி, துவையல் ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குங்க. வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மல்லி புதினா சட்னி, இப்படி எக்கச்சக்கமான சட்னி ரெசிபி இருக்குது.
இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் சட்னி அண்ட் துவையல் ரெசிபீஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பஞ்சு போல் இட்லியும் உளுந்து சட்னியும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கருப்பு உளுந்து வச்சு நல்லா சுவையான உளுந்து சட்னி சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம். இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கட்டாயம் வாரத்தில் ஒரு முறையாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.